வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் பந்தா பங்கஜம். கதைக்குள்ள போலாமா? அன்று பிரதோஷம் என்பதால் சிவன் கோவிலில் ஏகத்துக்கும் கூட்டம் அலைமோதி கொண்டிருந்தது. கணபதி தெரு பஜனை கோஷ்டி பெண்கள் அனைவரும் பிரதோஷ நாள் அன்று ஆஜராகிவிட சுவாமிக்கு அபிஷேகம் ஆரம்பமானது. கையில் அர்ச்சனை குடையுடன் ஓடி வந்த கீர்த்தனா மூச்சு வாங்க கோவிலின் உள்ளே நுழைந்தாள். அப்பாடா, இப்பதான் அபிஷேகம் ஆரம்பிச்சாங்க போல இருக்கு என்று கையில் இருந்த பூவையும் வில்வ மாலையும் அர்ச்சகரிடம் கொடுத்து விட்டு திரும்பியவளை, டி கீர்த்தனா இங்க வா என்று பார்வதி அழைக்க, தோ வந்துட்டேன் என்று கூட்டத்தை சற்று சமாளித்து கொண்டு கீர்த்தனா அங்கு சென்று அமர்ந்தாள். என்னடி இன்னைக்கு லேட்டா? ஆமா பார்வதி மாமி, பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததும் டிஃபனை கொடுத்து டியூஷனுக்கு அனுப்பிட்டு வரேன், லேட் ஆயிடுச்சு. ஓ அப்படியா, நானும் இப்பதான் வந்தேன். ஏன்? அதை ஏண்டி கேக்குற? எங்க ஆத்துக்காரோட அண்ணனும் அவர் பையனும் வந்துட்டா. அப்படியா? அப்ப வீட்டுல விருந்தாளிங்கன்னு சொல்லுங்க என்று சிரித்தாள் கீர்த்தனா. ஆமா, என்னத்த விருந்தாளி, பேசாம போடி. ஏ மாமி, என்னாச்சு? என்ன ஆச்சா? அவ பையனுக்கு இங்க வேல்ஸ் காலேஜ்ல சீட் கிடைச்சுதான். அப்படியா? வெரி குட். என்னத்த வெரி குட்? அவனை இங்க கொண்டு வந்து எங்க தலையில கட்டினோன்னு அவரோட அண்ணனுக்கு. ஏ மாமி, இருந்தா என்ன, குழந்தை படிக்கத்தானே வந்திருக்கான். என்னத்தடி படிக்கத்தானே, எங்க ஆத்துலயும் பசங்கள்லாம் இருக்கா. இந்த சென்னையில விக்கிற விலைவாசிக்கு நம்ம குடும்பத்தை தள்ளுறதே போதும் போதும்னு ஆகிறது. இதுல ஊரார் பிள்ளையெல்லாம் ஊட்டி வளர்த்துட்டு இருக்க முடியாது. சொந்த வீடு, புருஷனுக்கு ரயில்வேல வேலை, மாசானா வருமானம் தலைக்கு மேல, பத்தாததுக்கு மெயின் ரோட்ல 4 கடை வாடகை வருது. 2 பசங்க தான், அவங்களும் நல்ல ஸ்கூல்ல படிக்கிறாங்க. காரு ஏசி அது இதுன்னு நல்லா தானே இருக்காங்க. அப்புறம் என்ன, ஒரு குழந்தைக்கு சாப்பாடு போட இவ்வளவு யோசிக்கணுமா என்பது போல கீர்த்தனா அவளை பார்க்க அவள் பார்வையின் நோக்கத்தை அறிந்து கொண்ட பார்வதி, என்ன பாக்குற, இந்த மாமிக்கு என்ன நல்ல வசதியா தானே இருக்கா, ஒரு பையனுக்கு சாப்பாடு போட யோசிக்கிறாளேன்னு பாக்குறியா? தோ பாரு கீர்த்தனா, முதல்ல நானே ஃபீஸ் கட்டிடுறேன், சாப்பாட்டுக்கு பணம் அனுப்பிடுறேன்னு தான் கொண்டு வந்து விடுவா. அப்புறம் போக போக சாப்பாட்டுக்கு அனுப்புற பணம் ஸ்டாப் ஆகும். அப்புறம் இந்த வருஷம் ஃபீஸ் கட்ட பணம் கொஞ்சம் குறையறது, நீங்களே எப்படியாவது கொஞ்சம் கட்டிட்டா நான் அப்புறம் கொடுத்துட்றேன்னு ஆரம்பிப்பா. அப்புறம் ஒவ்வொன்னா வந்து நம்ம தலையில விடியும். இதெல்லாம் எதுக்கு? அதுதான் ஆரம்பத்திலேயே முடியாது, அவனை எங்கேயாவது ஹாஸ்டல்ல போட்டுடுங்கன்னு சொல்லிட்டேன் என்று பையில் இருந்த திருவாசகத்தை எடுத்துக்கொண்டாள் பார்வதி. அவளை ஆச்சரியமாக பார்த்த கீர்த்தனா அமைதியாக திருவாசகத்தை எடுக்க அனைத்து பெண்களுடன் அவர்களும் பாட ஆரம்பித்தனர். அபிஷேகம் நடந்து முடிந்து கோயில் குருக்கள் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்ய ஸ்கிரீனை போட இதற்குள் கூட்டத்தில் சிறிய சலசலப்பு. அடியே அங்க பாரு, பங்கஜம் வந்துட்டா என்று பல்லை இழித்து கொண்டு பார்வதி எழுந்து கொள்ள கூட்டத்தில் அனைத்து பெண்களும் அங்கே பட்டு சேலையுடன் கை கழுத்து காது என்ற நகைகளை அடுக்கி கொண்டு வரும் பங்கஜத்தை பார்த்து கொண்டு புன்னகை செய்தனர். என்னக்கா இவ்வளோ நேரம்? அபிஷேகமே முடிஞ்சு சுவாமிக்கு அலங்காரம் நடந்துட்டு இருக்கு என்று ஒரு பெண் கேட்க, எங்கடி, பிரசாதம் செஞ்சேன், எடுத்துட்டு வர லேட் ஆயிடுச்சு என்று திரும்பி அருகில் இருந்த பணிப்பெண்ணை பார்த்தாள் பங்கஜம். அவள் கையில் இருந்த 2 பெரிய எவசில்வர் டப்பாவை கருவறை முன்பு வைக்க பங்கஜம் கையில் இருந்த மாலையை வாங்க வெளியே வந்தார் குருக்கள். வாங்கோ வாங்கோ, என்ன இன்னைக்கு லேட்டு? ஆனாலும் பரவாயில்ல, கரெக்டா சுவாமிக்கு அலங்காரம் பண்றச்ச வந்துட்டேன் என்று சிரித்து கொண்டே மாலையை வாங்கி கொண்டு உள்ளே சென்றார். சற்று நேரத்தில் திரை விலக்கப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டது. பங்கஜம் கொண்டு வந்த பிரசாதம் இறைவனுக்கு படைக்கப்பட்டு அனைவருக்கும் கொடுத்தார் குருக்கள். அனைவரும் பிரசாதத்தை வாங்கி கொண்டு பங்கஜத்தை புகழ்ந்து தள்ள கோவிலை சுற்றிவிட்டு பிரசாதத்துடன் அனைத்து பெண்களும் மண்டபத்தில் அமர்ந்து கொண்டார்கள். நடுநாயகமாக பங்கஜம் வந்து அமர்ந்து கொண்டதும், என்னக்கா கல்யாண வேலையெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு, ரொம்ப பிஸியா என்றால் ஒரு பெண் அவளை பார்த்து. பின்ன நகை எடுக்க புடவை எடுக்க அது இதுன்னு எல்லாம் நாங்களே தான் போக வேண்டியிருக்கு. பெரிய பெரிய விஐபிங்க கல்யாணத்துக்கு வரதால எல்லாம் பார்த்து பார்த்து இல்ல செய்ய வேண்டியிருக்கு. சொல்ல மறந்துட்டேன், கல்யாணம் ஆனதும் நம்ம சுவாமிஜி ஸ்பீச் இருக்கு, அப்புறம் நம்ம பஜனை கோஷ்டிங்க எல்லாரும் சேர்ந்து முதல் நாள் ஒரு பூஜை பண்றோம். எல்லாரும் பாட்டு பாடி அசத்திடணும், மாப்பிள்ளை வீட்டு ஆளுங்க மூக்கு மேல விரல வைக்கணும். அன்னைக்கு எல்லாரும் நான் வச்சு கொடுத்த அந்த பட்டுப்புடையே கட்டிக்கோங்க, பந்தாவா இருக்கும். அதுக்குதான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி புடவை ஆர்டர் போட்டு எடுத்துட்டேன். சரிக்கா, நீங்க சொல்லணுமா என்று ஒரு பெண் கூற, எல்லாரும் சனிக்கிழமை சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் ரெடியா இருங்க, வேன் வந்துடும். என்னடி கீர்த்தனா, நான் சொல்றது
என்று கீர்த்தனாவை பார்த்தாள் பங்கஜம். சரிக்கா, ஆனா அன்னைக்கு எங்க நாத்தனார் ஊருக்கு கிளம்புறா. 5 மணிக்கு தான் ட்ரெயின். அவளை அனுப்பிட்டு நான் அவர் கூட கார்லயே வந்துடுறேன் என்றாள் கீர்த்தனா. ஆமா, இன்னும் அவ இங்க இருக்கா? ஏதோ வயித்துல கட்டி ஆபரேஷன் வந்தான்னு சொன்னியே, அவ 2 மாசம் மேல ஆகல? ஆமாக்கா, பாவம், அவளுக்கு உதவிக்கு மாமியார் வீட்டுல யாரும் இல்ல, அதனாலதான் இங்க இருந்துட்டா. அது சரி, நீ ஒரு இளிச்சவாயி. மாமியார் நாத்தனாரு அவங்க இவங்கன்னு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வச்சு மாரடிக்கிற. சரி சரி, ஆனா சனிக்கிழமை வந்துடு, எந்த சாக்கும் சொல்லக்கூடாது, சரியா? சுரேஷ் பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடு. சரி, நான் வரட்டுமா? இன்னும் தலைக்கு மேல வேலை இருக்கு என்று எழுந்து கொண்டாள். கிளம்புவதற்கு முன் மீண்டும் அனைவரிடமும் கூறிவிட்டு சென்றாள். அந்த சனிக்கிழமை சுரேஷின் தங்கையை திருச்சி ரயிலில் ஏற்றிவிட்டு பிள்ளைகளுடன் கோடம்பாக்கம் விகேஎம் மகாலுக்கு காரில் விரைந்தனர் நால்வரும். கீர்த்தனாவை பார்த்ததும் வாசலுக்கு ஓடி வந்த பங்கஜம், வாடிமா கீர்த்தனா, எங்க நீ வரமாட்டியோன்னு நினைச்சேன். ஆமா, உன் நாத்தனார் ஊருக்கு போயிட்டாளா என்று அவளை விசாரித்து கொண்டிருக்க, இதற்குள் பங்கஜத்தின் கணவன் மூர்த்தி ஓடி வந்து சுரேஷை வரவேற்று உள்ளே அழைத்து சென்றார். கீர்த்தனா தனது வீதி பஜனை கோஷ்டி பெண்களுடன் சேர்ந்து கொண்டு அனைத்தையும் எடுத்து கட்டி கொண்டு செய்து வந்தாள். சற்று நேரத்தில் அனைவரும் கூடி பாட்டுகள் பாடி உற்சாகத்தோடு கலகலப்பாக இருக்க, அவர்களது ஒரே மாதிரியான புடவைகளும் அவர்களது அரட்டை பகட்டை பார்த்து வந்திருந்த அனைவரும் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். மாப்பிள்ளையின் தாய் பங்கஜத்தை தனியாக அழைத்து, அண்ணி, பரவாயில்ல அண்ணி, உங்களுக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்களா? ஆமா, எல்லாரும் நல்ல வசதியானவங்க போல தெரியுது. எல்லாரும் ஒரே மாதிரி பட்டு புடவை கட்டிட்டு இருக்கீங்களே என்றால் ஆச்சரியமாக. ஆமா, பின்ன எங்க தெருவுல யார் வீட்டுல கல்யாணம்னாலும் நாங்க இப்படிதான் ஒரே மாதிரி பட்டு புடவை எடுத்து கட்டிப்போம். அப்படியா, பரவாயில்லையே என்று அவளை மேலும் கீழும் பார்த்து கொண்டு சென்றாள் அவள் சம்பந்தி. இதற்குள் அனைவரும் சாப்பிட செல்ல சுரேஷும் கீர்த்தனாவும் பிள்ளைகளை அழைத்து கொண்டு சாப்பிட சென்றனர். பந்தி பரிமாறும் இடத்தில் ஏதோ சலசலப்பு ஏற்பட, என்ன கீர்த்தனா, என்னங்க பிரச்சனை? உங்க பஜனை கோஷ்டிங்க தான் ஏதோ பிரச்சனை பண்றாங்க போல இருக்கு என்று சிரித்தான் சுரேஷ். அப்படியா, என்னாச்சு தெரியலையே என்று கீர்த்தனா அங்கு செல்ல, பங்கஜம் ஒரு பெண்ணிடம் காரசரமாக கத்தி கொண்டிருந்தாள். அந்த பெண் அங்கிருந்து அழுது கொண்டே செல்ல, அவளுடன் ஒரு முதியவளும் அமைதியாக செல்வதை பார்த்த கீர்த்தனா அருகில் இருந்த பார்வதியிடம் விசாரிக்க, அந்த பொம்மநாட்டி நம்ம பங்கஜத்தோட நாத்தனாராண்டி. அந்த வயசானவா அவளோட மாமியாரா. பந்தி போட்டதும் இங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருந்தா. நம்ம தெரு பொம்மநாட்டி எல்லாம் ஒரே லைன்ல உட்காந்துக்கலாம், அப்பதான் போட்டோ எடுக்க வசதியா இருக்குன்னு எல்லாரும் சொன்னா. ஆனா அந்த பொண்ணு எங்க மாமியார் சாப்பிட ஆரம்பிச்சுட்டா, நீங்க எதிர்க்க இருக்கிற லைன்ல உட்காருங்கன்னு சொல்லிட்டா. இதை கேட்டு நம்ம கோமதி டென்ஷன் ஆகிட்டா. அவ ஏதோ பேச அந்த பொண்ணு ஏதோ பேசிட்டா. இதுக்குள்ள பங்கஜம் அவளை திட்டி அனுப்பிட்டா. அவ சாப்பிடாம தன்னோட மாமியார் அழிச்சுண்டு கிளம்பிட்டா. அவ்வளவுதான் என்று சாப்பிட அமர்ந்தாள். கீர்த்தனா அமைதியாக சுரேஷை பார்த்து கொண்டு நின்றாள். மறுநாள் காலை முகூர்த்தம் தடபுடலாக நடந்து கொண்டிருக்க, கீர்த்தனா மேடையில் மணப்பெண்ணிடம் நின்று கொண்டு ஐயர் கூறும் வேலைகளை எடுத்து கட்டி கொண்டு செய்து கொண்டிருக்க, அவளுடன் சேர்ந்து கொண்டு முதல் நாள் பந்தில் அழுது கொண்டு சென்ற பங்கஜத்தின் நாத்தனாரும் சிரித்த முகத்துடன் அனைத்தும் செய்து கொண்டிருந்தாள். ஏமா, இந்த அச்சடி எடுத்து எல்லாரும் கொடுத்துட்டு வா என்று ஐயர் அந்த பெண்ணிடம் கூற, அவள் கடகடவென அதை வாங்க சென்றாள். ஏய் ராதா, நில்லு, அந்த தட்டு இப்படி குடு என்று வடுக்கென அதை வாங்கினாள் பங்கஜம். அனைவரும் அதிர்ந்து அவளை பார்த்தனர். அண்ணி, எல்லாருக்கும் அச்சதை கொடுக்க சொல்லி. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். பெரிய இவளாட்டம் என்னவோ மேடையில் நின்னுட்டு எல்லாம் எடுத்து கட்டி செய்கிற. உன்னை யார் இங்க கூப்பிட்டா? வந்தமா தின்னமா கல்யாணத்தை பார்த்தமான்னு ஓரமா ஒதுங்கி இருந்துட்டு போகாம என்று அவளை முறைத்து கொண்டு, சாரு நீ வாமா என்று அங்கு பங்கஜத்தை போலவே முழு அலங்காரத்துடன் இருந்த பெண்ணை அழைத்தாள். பட்டு சேலை மடிப்பு கலையாமல் வந்த அந்த பெண்ணை பார்த்த கீர்த்தனாவுக்கு தெரிந்துவிட்டது அவள் பங்கஜத்தின் தம்பி மனைவி என்று. ராதாவின் கையில் இருந்த தட்டை வெடுக்கென வாங்கி தன் தம்பி மனைவியின் கையில் கொடுத்த பங்கஜத்தை பார்த்த ஒரு வயதானவர், ஏமா, அவ நாத்தனார்காரி, அவ தான் எல்லாம் செய்யணும், வீட்டு பொண்ணு, அவ மனச சங்கடப்படுத்துற மாதிரி இப்படி நடந்துக்கலாமா என்றார். போத நிறுத்துங்க, யார் யாருக்கு என்ன மரியாதை செய்யணும்னு எனக்கு தெரியும் என்று பங்கஜம் கூற, ராதா கண்கள் கலங்க அமைதியாக மேடையில் இருந்து இறங்கினாள். ஏன்பா, அதுவும் தங்கச்சி தானே, நீயாவது சொல்லக்கூடாது என்று மூர்த்தியை பார்த்தார் அந்த பெரியவர். மாமா, பேசாம இருங்க. கல்யாணத்துக்கு ஆகிற செலவுல பாதிய கொடுக்கறது என் மச்சான் தான்.
அவன் பொண்டாட்டிய முன்ன நிறுத்தாம இருந்தா அவன் தப்பெடுத்துக்க மாட்டான். ஏமா சாரு, நீ போய் பொண்ணு பக்கத்துல நின்னுக்கோ என்று அவளை அனுப்பிவிட்டு, ஏமா ராதா, நீ பாட்டுக்கு ஒரு ஓரமா உக்காந்துட்டு போயேம்மா, எதுக்கு இப்படி வந்து, உனக்கு எதுக்கு இதெல்லாம், சே சொன்னா புரிஞ்சுக்கிறதே இல்ல என்று சலித்து கொண்டு சென்றார். ராதா அமைதியாக அங்கிருந்த ரூமிற்கு செல்ல அவள் பின்னால் அவள் மாமியார், கணவர் அனைவரும் சென்றனர். கீர்த்தனாவிற்கு இதை பார்த்து மனது பதறியது. முகூர்த்தம் முடிந்ததும் வந்திருந்த அனைவருக்கும் துணிகள் வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுத்தாள் பங்கஜம். கீர்த்தனா அவள் அருகில் இருந்த அனைத்தையும் எடுத்து கொடுக்க பங்கஜம் ஒரு பட்டு சேலையை தட்டில் வைத்து ராதாவிடம் கொடுத்தாள். மஞ்சள் குங்குமம் மட்டும் எடுத்துக்கொண்டு புடவையை வேண்டாம் என்று கூறிய ராதாவை முறைத்து கொண்டு நின்ற பங்கஜம், உனக்கெல்லாம் ஒன்னும் இல்லைனாலும் இந்த வெட்டி ரோஷத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. எல்லாம் உங்க அம்மாவை சொல்லணும். பையன் நல்லா இருக்கிறது அவங்களுக்கே பொறுக்கல. எப்ப பாரு தங்கச்சிக்கு இது செய்ய அது செய்யன்னு அவங்க இருந்த வரைக்கும் உயிரெடுத்தாங்க. இப்ப அவங்க போனதும் உனக்கு நாங்க எதுவும் செய்யறது இல்லைன்னு வைத்தறிச்சல் வந்துருச்சு. அதுக்குதான் இப்படி எல்லாம் ஏடாகுடம் பண்ற என்றாள். அண்ணி, என்ன இது? நான் என்ன பண்ணேன்? எங்க அண்ணன் நல்லா வாழறத பார்த்து நானா வைத்தறிச்சல் படுவேன்? அவருக்கு என் மேல பாசம் இல்லைன்னாலும் எனக்கு இருக்கு என்று கண்ணீரை துடைத்து கொண்டு பெட்டி எடுத்துக்கொண்டு கடகடவென வெளியே சென்றாள். கீர்த்தனா அவளை அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்க, பாத்தியா, இதுங்கெல்லாம் இப்படிதான் நன்றி கெட்டதுங்க என்று பங்கஜம் அந்த புடவையை கீழே வைக்க அதை எடுத்துக்கொண்டு ராதாவிடம் ஓடினாள் கீர்த்தனா. அக்கா அக்கா நில்லுங்க, வீட்டு பொண்ணு நீங்க, இப்படி அழுதுட்டு போலாமா? அவங்க இப்படிதான் ஏதாவது வடுக்குன்னு பேசுவாங்க, அதுக்காகலாம் சங்கடப்படாதீங்க, இந்தாங்க இத வாங்கிக்கோங்க என்றாள். இல்லம்மா, எங்க அன்னிக்கு எங்களை பார்த்தாலே எப்பவும் இளக்காரம்தான். ஏன்னா நாங்க வசதி இல்லாதவங்க, கிராமத்தாளுங்க. அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லடாமா, உனக்கு தெரியாது. எங்க அண்ணி எப்பவும் அப்படிதான். எங்க அம்மா இருந்த வரைக்கும் எனக்கு 4 கிழமன்னா எங்க அண்ணனை எதனா செய்ய சொல்றாங்கன்னு அவங்கள அப்படி பேசுவாங்க. அந்த மனவேதனையிலேயே அவங்க போய் சேர்ந்துட்டாங்க. நான் வேண்டாமா, அவங்க கிட்ட நான் எதிர்பார்க்கலன்னு சொன்னாலும் அவங்க மனசு கேட்காது. நாங்க கூழோ கஞ்சியோ குடிச்சாலும் கௌரவமா பழிக்கிறோம். எங்க அண்ணன் கிட்ட வந்து உதவிக்குன்னு நான் நின்னது இல்ல. ஆனா எங்க அண்ணி என்னை பார்த்தாலே கரிச்சு கொட்டுவாங்க. இதுக்காகவே நான் இங்க வரமாட்டேன். இப்ப கூட படியேறி எங்க அண்ணன் வந்து கூப்பிட்டதாலதான் வந்தேன். இப்படி அவமானப்படுத்துவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். இதுல என்னன்னா, இதையெல்லாம் பார்த்து எங்க மாமியாரும் வீட்டுக்காரரும் என்ன ஊருக்கு போனதும் நைசாவே குத்தி காட்டுவாங்க. அதைத்தான் என்னால தாங்க முடியாது என்று அழுது கொண்டே சென்றாள். அவளை பரிதாபமாக பார்த்து கொண்டு திரும்பிய கீர்த்தனா அங்கு சுவாமிஜியின் பேச்சு ஆரம்பமாக அனைவரும் அவளோடு அதை கேட்டுக்கொண்டிருப்பதை பார்த்து அருகில் சென்றாள். இந்த மண்ணில் பிறந்த அனைத்து உயிர்களும் ஒன்றுதான். எந்த ஒரு மனிதன் மற்ற உயிரை தம் உயிர் போல் கருதி தொண்டு செய்கிறானோ, பேதமின்றி பார்க்கிறானோ, அந்த ஆத்மா புனிதம் அடையும் என்று பேசிக் கொண்டிருக்க அனைவரும் மெய்மறந்து கேட்டுக்கொண்டிருந்தனர். பார்வதி தலையை ஆட்டிக்கொண்டு கண்களை துடைத்துக் கொண்டிருந்தாள். பங்கஜம் பக்கத்தில் இருந்த பெண்ணிடம், பாத்தியா எப்படி பேசுறாருன்னு, எல்லாரும் எப்படி மெய்மறந்து கேக்குறாங்க பாரு. இதுக்குதான் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லன்னு அவரை வற்புறுத்தி வரவச்சோம் என்று பெருமைப்பட கூறிக்கொண்டிருந்தாள். அனைத்தும் முடிந்து அனைவரும் கிளம்பினர். சுரேஷ் காரை ஓட்டி கொண்டிருக்க 2 நாள் அலுப்பில் பிள்ளைகள் பின் சீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தனர். கீர்த்தனா அமைதியாக எதையோ யோசித்துக் கொண்டு மௌனமாக இருந்தாள். என்ன கீர்த்தனா, ஏன் ஒரு மாதிரி இருக்கிற? டயர்டா இருக்கா என்றான் சுரேஷ். இல்லீங்க, இந்த மனுஷங்களை பார்த்தா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. என்னம்மா திடீர்னு என்னனோ பேசுற என்று சிரித்தான். இல்லீங்க, பக்தி பக்தின்னு சொல்றாங்க, எல்லா உயிரும் ஒண்ணுதான், மனித நேயத்தோட எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் பிரதோஷம்னா பிரசாதம் செஞ்சு கொடுக்கறதும் சுவாமிக்கு எல்லாம் வாங்கி வந்து கொடுக்கறதுன்னு செய்யறாங்க. எவ்வளவோ செலவு பண்ணி சுவாமிஜிய கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. தடபுடலா கல்யாணம் பண்ணி செலவு பண்றாங்க. ஆனா வசதி இல்லைன்றதுக்காக கூட பிறந்தவங்களையே காயப்படுத்துறாங்க. ஒரு குழந்தை படிப்புக்கு உதவி செய்ய யோசிக்கிறாங்க. இதுல எங்கெங்க மனிதநேயம் இருக்கு? அப்புறம் எதுக்கு இவங்க இந்த சுவாமிஜி பேச்சை கேட்டு மெய்மறந்து அழறாங்க? இதுல எது உண்மை? கீர்த்தனா, பக்தி என்றது நம்மோட மெய்யறிவை வளர்த்துக்கவும் நாம யாருன்னு யோசிக்க வைக்கதான். ஆனா இவங்கெல்லாம் பக்தி காட்டுறது பகட்டுக்காக. இதோ இருக்காங்களே பந்தா பங்கஜம், அவங்கள போல ஆளுங்களை
தன்னோட ஸ்டேட்டஸ இந்த சாக்குல காட்டதான். உண்மையான பக்தி இருக்கிறவங்க, மனிதநேயம் இருக்கிறவங்க யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க. அப்படியே அவங்கள அறியாம செஞ்சாலும் மனம் இறங்கி மன்னிப்பு கேட்பாங்க. பிறருக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம உதவி செய்வாங்க. இதெல்லாம் உண்மையான பக்தி இருந்தா தானா வந்துடும். ஆனா இவங்கெல்லாம் பக்தின்னு சொல்றது எது தெரியுமா? தன்னோட ஸ்டேட்டஸ காட்டிக்க, தன் கூட இருக்கிறது ஒரு பணக்கார கூட்டம், தான் வாழறது பழகுறதெல்லாம் ஒரு ஹை சொசைட்டி ஆளுங்க கூட தனக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்கு என்றதை காட்டிக்கிற ஸ்டேட்டஸ் சிம்பிளா தான் பக்தி இவங்க பயன்படுத்திக்கிறாங்க என்று சிரித்தான். எவ்வளவு உலக அனுபவத்தோட பேசுறாரு என்று அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் கீர்த்தனா. இத்துடன் பந்தா பங்கஜம் கதை முற்றம். உங்களுக்கான எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இனிப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.